Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. இந்த உலகத்தோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ் அப்படினா அது இந்த ஒரு பிளேஸ் அப்படி தான் சொல்லியானோ. ஏன்னா இதனால் வரைக்கும் நம்ம காடுகளை பார்த்திருப்போம், மலைகளை பார்த்திருப்போம், மலையோட உச்சியில இருக்க கோட்டைகளை கூட பார்த்திருப்போம். அந்த மலையோட உச்சிக்கு போறதுக்கு வழிகள் இருக்கும். அந்த வழிகள் வழியா தான் போய் அந்த கோட்டையவே கட்டி இருப்பாங்க. போறதுக்கு வழியே இல்லாத ஒரு மலையோட உச்சியில ஒரு கோட்டையை அமைச்சு அந்த கோட்டையில சில பேர் வாழ்ந்திருந்தா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அதை இமேஜின் பண்றதுக்கே வேற லெவல்ல இருக்கலாம். அப்படிப்பட்ட சுற்றி காடுகள் நிறைந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிற வானம் இருந்த ஒரு மலையோட உச்சியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டை போன்ற அமைப்பு தான் இந்த ஒரு சிகிரியா. இந்த சிகிரியா கோட்டையை சில பேர் மனிதர்கள் கட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் கடவுள் கட்டிருக்கலாம்னு சொல்றாங்க, சில பேர் நம்மளோட முப்பாட்டனான ராவணன் இருக்காரு பாத்தீங்கன்னா அவரோட கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. சோ உண்மையிலேயே இந்த கோட்டையை யார் தான் கட்டினது? அப்படி கட்டின இந்த ஒரு கோட்டைக்கு பின்னாடி எக்கச்சக்கமான மர்மங்களும் நிறைஞ்சிருக்கு, எக்கச்சக்கமான அதிசயங்களும் நிறைஞ்சிருக்கு. சோ அந்த எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடுதலா நம்மளோட Facebook பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இந்த சிகிரியாக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் சிங்ககிரி இல்லன்னா சிங்கமலை. இது கிட்டத்தட்ட 660 அடி உயரம் கொண்ட மோனோலித் ராக் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம திருப்பரங்குன்ற மலை இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி சிங்கிள் ராக்ல ஒரு மிகப்பெரிய மலையா உருவாயிருக்கும் அதே மாதிரி உருவான மலை தான் இந்த ஒரு சிங்ககிரி மலை. இப்படிப்பட்ட இந்த சிகிரியா மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ரீலங்கால இருக்க தம்புலா டவுனுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா என்னதான் இப்ப இந்த சிகிரியா மலை எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு மிஸ்டீரியஸ் மலையா இருந்தாலும் 200 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு மலை இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாதான். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய மோனோலித் ராக் இல்லையா. மோனோலித் ராக் அப்படின்னாலே மேலே ஏறதுக்கு வழியே இருக்காது இல்லையா. அப்படி மேலே ஏறணும் அப்படின்னா ஹியூமன் நம்மளா வழியை உருவாக்கினா மட்டும் தான் மேலே ஏற முடியும் இல்லையா. சோ அப்படி இருக்கப்ப மேலே ஏறதுக்கு வழியே இல்லாத இந்த ஒரு மலையை யாருமே கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க until 200 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா 1831 வருஷம் இங்கிலீஷ் மேனான ஜொனாதன் போப்ஸ் அப்படின்றவரு குதிரை சவாரி செஞ்சுட்டு ஸ்ரீலங்கால இருக்க காட்டுக்குள்ள போயிட்டு இருந்திருக்காப்ல. அப்படி போயிட்டு இருக்கப்ப தான் மிஸ்டீரியஸான ஒரு மலையை பாக்குறாப்ல. அந்த மலையை பார்த்தோன்னே இவருக்கு சம்திங் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. ஏன்னா நார்மலா மலை அப்படின்னா எப்படி இருக்கும், டாப் போர்ஷன் நேச்சுரலா உருவான மாதிரி தானே இருக்கும். ஆனா இந்த ஒரு மலையோட மேற்புறத்தை பாக்குறதுக்கு நேச்சுரலா உருவான மாதிரியே இல்ல, அதை யாரோ மிகப்பெரிய கத்திய வச்சு வெட்டின மாதிரி இருந்துச்சா. இதை விட ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அந்த மலையோட மேற்புறத்துல பாத்தீங்கன்னா அங்கன மரம் இருக்க மாதிரி இருந்துச்சா. சோ இதெல்லாம் பார்த்தோன்னே என்னடா இப்பலாம ஒரு மலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த மலையோட உச்சிக்கு தன்னுடைய குதிரையை ஓட்டிட்டு போய் பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படி பாக்குறப்ப அவர் பார்த்த விசுவல் அவரை வேற லெவல்ல வியக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மலையோட உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட கோட்டை இருந்ததுக்கான தடயங்கள் இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே வேற லெவல்ல சாக்காயிராப்ல. எப்படா மேல போறதுக்கு வழியே இல்லாத இந்த மலையோட உச்சியில எப்படா இவ்வளவு பெரிய கோட்டைகளை கட்டினாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. சோ உடனே இந்த இன்ஃபர்மேஷனை வேகமா போய் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஸ்ப்ரெட் பண்ண உடனே இந்த உலகத்துல இருந்த எக்கச்சக்க ஆராய்ச்சியாளர்களும் ஆர்கியாலஜிஸ்டும் சிகிரியா மலையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படையெடுத்து அவங்க பார்த்த சில விஷயங்கள் அவங்களே ஷாக்கா வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த மலையோட அடிவாரத்துல தான் கோட்டைகள் இருந்ததுக்கான தடயங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்ச அந்த தடயங்களே பாத்தீங்கன்னா அவங்கள வேற லெவல்ல பிரமிக்க வச்சுச்சு. ஏன்னா அந்த மலையோட அடிவாரத்துல இருந்த அமைப்புகளே பாத்தீங்கன்னா பயங்கர சிமெட்ரிக்கலா இருக்கும். அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த காலகட்டத்திலே கட்டிடங்களை கட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த மலையோட அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடைபாதையை உருவாக்கி இருப்பாங்க. அந்த நடைபாதைக்கு 2 புறமும் பாத்தீங்கன்னா தண்ணிகளை சேகரிக்கிற ஸ்விம்மிங் பூல் மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி இருப்பாங்க. இதுல என்ன ஒரு ஜீனியஸ் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மலையோட அடிவாரத்துல இருந்து வர்ற தண்ணி இதுல ஒவ்வொரு தொட்டியும் நிரம்பி அதோட மேற்புறத்துல இருந்து தண்ணி வலிஞ்சு அடுத்தடுத்த தொட்டிகள் நிரம்புற மாதிரி வடிவமைச்சிருந்தா ஆச்சரியம் கிடையாது. அதற்கு மாற அந்த காலகட்டத்திலேயே அண்டர் கிரவுண்ட் பைப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கல்லாலே பைப் மாதிரியான ஒரு வடிவத்தை உருவாக்கி அடுத்தடுத்த தொட்டிகள்ல தண்ணி நிரம்புற மாதிரியான ஒரு வடிவமைப்பை உருவாக்கி இருந்திருப்பாங்க. இதுல இருக்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்பிடிவில் சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மூடி மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் ட்ரைனேஜ் மூடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான அமைப்புகள் நீர் போற அந்த வழியில இருக்கும். அந்த மூடிகளுக்கு மேல பாத்தீங்கன்னா சில ஓட்டைகளும் இருக்கும். இந்த ஓட்டைகள்லாம் எதுக்குடா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. அப்படி மழை பெய்யறப்ப அந்த தண்ணி ஒவ்வொரு தொட்டியும் நிறைச்சிட்டு வரும் இல்லையா. அப்படி வர்றப்ப இந்த மூடியை கிராஸ் பண்ணி அந்த தண்ணி போறப்ப அந்த மூடியில இருக்க ஓட்டை வழியா தண்ணி ஃபவுண்டைன் மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிச்சுச்சா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆராய்ச்சியாளரே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஓட்டையில இருந்து ஃபவுண்டைன் மாதிரி தண்ணி கொந்தளிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா மலையில அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ மேல போறது டேஞ்சர் அப்படின்றத வார்ன் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான அமைப்பையே உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். சோ இப்படி இந்த மலையடிவாரத்துல இருக்க சிமெட்ரிக்கலான ஷேப்ஸ், அதிநவீன தொழில்நுட்பத்துல கட்டப்பட்ட நீர் தொட்டிகள், வார்னிங்காக கட்டப்பட்ட ஃபவுண்டைன் போன்ற அமைப்புகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்த்து மிரண்டு போய் இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்னாடி இருக்க மலையோட உச்சியில ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்குன்னு சொன்னா மிரளாமையா இருப்பாங்க. சோ அந்த இடத்துக்கு வந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த மலையோட உச்சிக்கு போறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் பண்ண முடியுமோ அந்த வழிகள்லாம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மேற்கொண்டு எக்கச்சக்கமான இரும்பு படிக்கட்டுகளை உருவாக்கி கடைசி அந்த மலையோட உச்சியையும் அடைகிறாங்க. அப்படி அடைஞ்ச உடனே அவங்க பார்த்த விசுவல் அவங்களை வேற லெவல்ல பிரமிக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க மேற்புறத்தை அடைஞ்ச உடனே பார்த்த முதல் விஷயமே அங்க மிகப்பெரிய கோட்டை இருந்ததுக்கான எக்கச்சக்கமான சுவர்கள் இருந்ததை பாக்குறாங்க. அந்த சுவர்கள் முழுக்க பாத்தீங்கன்னா செங்கற்களை வச்சுதான்
கட்டவே செஞ்சிருக்காங்க. சோ அங்க இருக்கிற செங்கற்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சியாளர்கள் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணி முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட 3 மில்லியன் செங்கற்களை அவங்க இந்த மலையோட உச்சியில கொண்டு வந்து இந்த கோட்டையை கட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் அவங்க வர்றாங்க. இதை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க வேற லெவல்ல பிரமிச்சு போயிடுறாங்க. ஏன்னா கீழ இருந்து மேல வர்றதுக்கு வழியே இல்லாத இவ்வளவு பீக்கான இந்த ஒரு மலையோட உச்சிக்கு எப்படி 30 லட்சம் செங்கலை எப்படி மனிதர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்றதே அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய புரியாத புதிராதான் இருந்துச்சு. இந்த புதிரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இன்னமும் எக்கச்சக்கமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மண்டையில ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா 30 லட்சம் செங்கற்களை இப்ப அவங்க உருவாக்கி இருக்கிற அந்த இரும்பு படிக்கட்டுல மேலே ஏறி கொண்டு வரணும் அப்படின்னாலே அதுக்கு எக்கச்சக்கமான மாதங்கள் ஆகும் இல்லையா? அது மட்டும் இல்ல அவ்வளவு செங்கலை மேல கொண்டு வரணும் அப்படின்னா அவ்வளவு வேலையாட்கள் தேவைப்படுவாங்க இல்லையா? அப்படின்னா அவ்வளவு வேலையாட்களை எப்படி அவங்க இந்த மலையோட உச்சிக்கு கொண்டு வந்திருப்பாங்க? அப்படி கொண்டு வந்து அவங்கள வச்சு எப்படி அவங்க வேலை வாங்கியிருப்பாங்க? அப்படி வேலை வாங்கின அவங்களுக்கு எப்படி அவங்க உணவுகளை கொடுத்திருப்பாங்க? ஏன்னா இந்த மலையோட உச்சியில பார்த்தீங்கன்னா எந்த விதமான பழ மரங்களும் கிடையாது, பயிர்களை விளைவிக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவ்வளவு வேலையாட்களுக்கு எப்படி அவங்க உணவுகளை கீழ இருந்து மேல கொண்டு வந்திருப்பாங்கன்றதும் மிகப்பெரிய மிஸ்டரியா தான் இருக்கு. இந்த செங்கலை நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் அந்த செங்கலை நம்ம கட்டடமா கட்டணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான சிமெண்ட் மாதிரி அமைப்புகளும் தேவைப்படும் இல்லையா? அதையும் எப்படி அவங்க கீழ இருந்து மேல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது இங்க இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. இப்படி செங்கலை அவங்க எப்படி மேல கொண்டு வந்தாங்க அப்படின்றது புரியாத புதிரா இருக்கிற இந்த ஒரு டைம்ல அந்த மலையோட உச்சியில பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் எக்கச்சக்கமான மார்பிள்ஸ். எஸ், அந்த மலையில பாத்தீங்கன்னா கிரானைட் இருந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்திருக்காது. ஏன்னா அந்த மலையை கிரானைட் மலை அப்படின்றப்ப அதை வெட்டி கூட அவங்க அந்த இடத்துல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஆனா அந்த மலையோட உச்சியில இருந்த அந்த கோட்டையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள்ல மார்பிள்ஸ் இருக்கதா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மார்பிள் கல்லு பாத்தீங்கன்னா அந்த மலையிலேயே கிடையாது. ஏன் அந்த மலையை சுத்தி இருக்கிற சுத்து வட்டாரத்துல பக்கத்துல எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மார்பிள் கல் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாதா? அப்படி இருக்கிறப்ப இந்த மார்பிள் கல்ல அவங்க எங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க? அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான இடம் இருக்கிற அந்த ஒரு மார்பிள் கல்ல எப்படி மலையோட உச்சிக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படின்றது இங்க இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டரியா தானே இருக்கு. சோ அப்படின்னா செங்கலையும் மார்பிளையும் கீழ இருந்து வழியே இல்லாம மேலே ஏத்துறதுக்கு அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா மட்டும் தான் மேல கொண்டு வந்திருக்க முடியும் இல்லையா? சப்போஸ் படிக்கட்டுகளே இல்லாம கீழ இருந்து மேல கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி இப்போ நம்ம மாடர்ன் டேஸ்ல யூஸ் பண்ற ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் அந்த காலத்துல அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு வாகனம் இருந்திருந்தா மட்டும்தான் இவ்வளவு எடை இருக்கிற இவ்வளவு எண்ணிக்கையிலான செங்கற்களையும் மார்பிள்ஸையும் மேல கொண்டு வந்து வச்சிருக்க முடியும் இல்லையா? அப்படி அதிநவீன வாகனத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அது மனிதர்களால வச்சிருக்க முடியுமா என்ன? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுல. அப்படின்னா இதை உருவாக்குனது வேற யாரா இருந்திருக்க கூடும்? மேபி நம்மளோட தமிழர்களோட முப்பாட்டனான ராவணன் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி கொண்டு போய் வச்சு கட்டி இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வரலாற்று குறிப்புகளை ராவணன் அந்த காலகட்டத்திலேயே அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட எக்கச்சக்கமான வாகனங்களை யூஸ் பண்ணதா படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படின்னா இந்த ஒரு கோட்டை அவர் கட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு மிஸ்டரியான விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த சிகிரியா மலையோட உச்சியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாட்டர் டேங்க். இந்த ஒரு வாட்டர் டேங்க்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை முழுக்க முழுக்க செங்கலை வச்சா இல்லாட்டா மற்ற சில கற்களை வச்சு அவங்க கட்டலாம் கிடையாது. அந்த இடத்துல அந்த மலையோட பாறை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பாறையை கம்ப்ளீட்டா செதுக்கி எடுத்து அதை ஒரு வாட்டர் டேங்கா கட்டியிருக்காங்க. இதோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 90 அடி இருக்கும், அகலம் மட்டும் கிட்டத்தட்ட 68 அடி இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதோட உயரம் கிட்டத்தட்ட 7 அடி வரைக்கும் இருக்குமா. சோ இவ்வளவு பெரிய வாட்டர் டேங்க் அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களால அவங்க யூஸ் பண்ண அந்த சாதாரணமான சிசலையும் ஹேமரையும் வச்சு மட்டுமே செதுக்கி உருவாக்கிற முடியுமா என்ன? சப்போஸ் அதை மட்டுமே வச்சு பயங்கர கருங்கல்லா இருக்கிற மலைப்பாறைகளை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான வருடங்கள் தேவைப்படும் இல்லையா? சப்போஸ் அந்த மாதிரி பல வருடங்களா சிசலையும் ஹேமரையும் வச்சுமே செதுக்கி அவங்க அந்த ஒரு நீர்த்தொட்டியை உருவாக்கி இருந்தாலும் மனிதர்கள் நம்ம யூஸ் பண்ற ஒளியையும் சுத்தியில வச்சு நம்ம செதுக்கணும் அப்படின்னா செதுக்கிற இடத்துல திட்டு உழுகும் இல்லையா? ஆனா அந்த மாதிரி உளுந்ததுக்கான எந்த விதமான தடையுமே இந்த ஒரு நீர்த்தொட்டியில இல்லவே இல்ல. அதற்கு மாறா வித்தியாசமான சில ஸ்ட்ரேஞ்சான மார்க்ஸ் தான் அந்த ஒரு நீர்த்தொட்டிலே இருந்துச்சு. அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு மார்க். இந்த ஒரு மார்க்கை பாக்குறப்ப எந்த மாதிரி இருக்கு? நம்ம ஏதாச்சும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல போயிட்டு ஐஸ்கிரீம் கேட்டோம் அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற அந்த ஸ்கூப்பை வச்சு லைட்டா ஐஸ்கிரீம்ல இழுக்கிறப்ப அதுல தடயம் ஒழுகும் பாத்தீங்களா? அதாவது பள்ள மாதிரியான ஒரு தடயம் ஒழுகும் பாத்தீங்களா? அதே மாதிரியான ஒரு தடயம் தான் இந்த ஒரு தடயம் மாதிரி இருக்கு. சோ அப்படின்னா இந்த ஒரு தடயத்தை நம்ம இப்ப மனிதர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட் எதையாச்சும் வச்சு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற மலையில உருவாக்கிற முடியுமா என்ன? கண்டிப்பா உருவாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாதுல. அதன்படி பாக்குறப்ப இந்த கோட்டைகளை உருவாக்குனவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷலைஸ்டான டூலை வச்சு தான் ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு இழுத்த மாதிரி இழுக்கிற மாதிரி வெட்டி தான் இந்த நீர் தொட்டியவே உருவாக்கி இருக்கணும் இல்லையா? அப்படின்னா அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எந்த மாதிரி எக்யூப்மெண்டா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ஒரு நீர் தொட்டியை உருவாக்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3500 டன் ஆஃப் பாறையை அவங்க கொடைஞ்சு எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு மலையோட பாறையை கொடைஞ்சு எடுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ஒரு வேலையை அவங்க அசால்ட்டா பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழில்நுட்பத்துல எந்த லெவல்ல இருந்திருக்கணும், வேற லெவல்ல இருந்திருக்கணும் இல்லையா? இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க உருவாக்கின இந்த ஒரு நீர் தொட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு நீர் தொட்டி வருஷத்துல எந்த ஒரு நாள்லயுமே வறண்டு போகவே போகாதான். ஏன் பயங்கரமா வெயில் அடிக்கிற ஹாட் சம்மர் சீசன்ல கூட பாத்தீங்கன்னா இந்த நீர் தொட்டில தண்ணி எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு நீர் தொட்டியை உருவாக்கி இருக்காங்களா. இதுக்கெல்லாம் மேல பயங்கரமா மழை பெய்யுற மழைக்காலம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மழைக்காலத்துல கூட அளவுக்கு அதிகமா இந்த ஒரு நீர் தொட்டி ஓவர் ஃப்ளோவே ஆகாதான். அந்த தண்ணி ஈஸியா ட்ரைன்
ட்ரெயின் ஆகி வெளியே போற மாதிரி அந்த நீர்த்தொட்டியவே அவங்க உருவாக்கி இருக்காங்களாம். அப்படின்னா எந்த அளவுக்கு சிந்திச்சு இந்த ஒரு நீர்த்தொட்டி அவங்க உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ஒரு நீர்த்தொட்டிக்கு பக்கத்துல இன்னொரு நீர்த்தொட்டி அவங்க உருவாக்கி இருக்காங்க. அந்த ஒரு நீர்த்தொட்டில பாத்தீங்கன்னா வறட்சியான காலங்கள்ல தண்ணி இருக்கவே இருக்காது. நார்மலா மழை பெய்யறப்ப மட்டும் தான் தண்ணி இருக்கும். ஆனா இந்த ஒரு நீர்த்தொட்டில வருடம் முழுக்கவே தண்ணி இருக்கதான் செய்யுமா. இந்த ஒரு நீர்த்தொட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் ராவணனோட ஸ்விம்மிங் பூல் அப்படின்றது. எஸ், மேபி அந்த காலகட்டத்துல ராவணன் இந்த ஒரு நீர்த்தொட்டியை உருவாக்கி இருந்தார் அப்படின்னா இந்த ஒரு நீர்த்தொட்டில தான் அவர் குளிச்சிருப்பார் அப்படின்னு கூட அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் நம்புறாங்க. இந்த ராவணன் ஸ்விம்மிங் பூல் எவ்வளவு மிஸ்டியானது அப்படின்றத பார்த்தோம். இந்த ராவணன் ஸ்விம்மிங் பூல பயங்கர அட்வான்ஸ்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் தோண்டி எடுத்துருப்பாங்கன்றதையும் பார்த்தோம் இல்லையா. அப்படி இவங்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மிஷினை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதுக்கு சான்றா இன்னொரு எவிடன்ஸ் அதே மலையில இருக்கு. அதுதான் அந்த மலையோட வெளிப்புறத்துல இருக்க லைன் போன்ற அமைப்புகள். இந்த லைன் சின்ன லைனால இருக்காது, அது ஒரு மிகப்பெரிய லைனா அந்த மலையை சுற்றி இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த லைனை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை போட்டு இழுக்கிற மாதிரி தான் இழுத்திருப்பாங்க. அதுவும் நிக்கிறதுக்கு வழியே இல்லாத அந்த ஒரு இடத்துல மனிதர்கள் எப்படி இன்னும் இந்த லைனை உருவாக்குனாங்க அப்படின்றது இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய மிஸ்டியா தான் இருக்கு. சரி, இந்த மிஸ்டி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையோட கீழ்பக்கமா பார்த்தோம் அப்படின்னா அங்கன சில ஹோல்ஸ் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நேச்சுரலா உருவான மாதிரியே இருக்காது, ஆர்டிபிஷியலா மனிதர்கள் உருவாக்குன மாதிரி தான் இருக்கும். அந்த ஓட்டைகள்ல சில ஓட்டைகள் சிறுசா இருக்கும், சில ஓட்டைகள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஆழமா இருக்கும். இந்த ஓட்டைகள்லாம் எதுக்கு இவங்க உருவாக்குனாங்க அப்படின்றது இன்னும் ஆராய்ச்சியாளருக்கு புரியாத புதிரா தான் இருக்கு. இந்த ஒரு புதிருக்கு லைட்டா விளக்கம் கொடுக்கிற மாதிரி மற்ற சில எவிடன்ஸ்மே இந்த மலையில தான் இருக்கு. அதுதான் சின்ன சின்ன கியூப் மாதிரியான துளை போன்ற அமைப்புகள். இந்த ஒரு துளைகள் போன்ற அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த மலைகள்ல எக்கச்சக்க இடத்துல இருக்கும். அதை எதுக்கு இவங்க ரேண்டமா உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே எதுவுமே புரியல. இப்படி இது புரியாம இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மலையோட வெளிப்புறத்துல சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டைனியான படிக்கட்டுகள் போன்ற அமைப்புகள் இருக்கும். படிக்கட்டு அப்படின்றதுக்காக அது நம்ம ஏறி போற மாதிரிலாம் இருக்காது, அது பயங்கர செங்குத்தாவும் சின்னதாவும் இருக்கும். சோ இதை வச்சு பாக்குறப்ப மேபி இந்த கியூப் மாதிரியான சின்ன சின்ன ஓட்டைகள், சின்ன சின்ன செங்குத்தான படிக்கட்டுகள், இது எல்லாமே மேபி அந்த காலத்துல குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றா இருக்கலாம் அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கிறாங்க. சரி, இந்த மலையில மட்டும் தான் இதற்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை சுத்தி பாக்குறப்ப அந்த மலையை சுத்தி இருக்க காடுகளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா சில பாறைகள் எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி எட்டி பாக்குற அந்த பாறையை நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலயே அந்த கியூப் மாதிரியான சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், ஸ்கூப்பை வச்சு வலிச்ச மாதிரியான சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்க இப்ப பாக்குற இந்த பாறையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் உட்கார்றதுக்கு செதுக்கப்பட்ட மாதிரியான அமைப்பு இருக்கும். சோ இதெல்லாம் எதுக்கு இவங்க இந்த பாறையில செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றதே ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. இத பத்தி லோக்கல் பீப்புள்கிட்ட கேக்குறப்ப நீங்க நினைக்கிற மாதிரி குள்ள மனிதர்களுக்காகலாம் இந்த அமைப்பு எல்லாம் உருவாக்கலாம் கிடையாது. இதுல மேபி அந்த காலகட்டத்துல மின்னிற கற்களை வச்சிருக்கலாம். அதாவது அந்த கியூப் போன்ற அமைப்புகள்ல மின்னிற கலர்கலான கற்களை வச்சிருந்திருக்கலாம். அதன் மூலமா கவர்ச்சியான தோற்றத்தை அந்த மலைக்கும் அந்த மலையை சுத்தி இருக்க பாறைகளுக்கும் கொடுத்திருக்கலாம். இல்லாட்டினா அந்த கியூப் மாதிரியான ஓட்டைகள்ல லென்சஸ் மாதிரியான கண்ணாடி அமைப்புகளை வச்சிருந்திருக்கலாம். அதன் மூலமா சூரிய ஒளியை ரெஃப்ளெக்ட் பண்ணி கூட அதை எதுக்காவது அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, கலரான கற்களை அந்த கியூப் மாதிரியான ஓட்டைகள்ல மட்டும் அவங்க வச்சிருந்து இந்த மலையை டெக்கரேட் பண்ணி பார்த்திருந்தாங்க அப்படின்னா அதோட தோற்றமே வேற லெவல்ல இருந்திருக்கும்ல. அதுவும் அதை அவங்க நைட் டைம்ல மின்ற மாதிரி உருவாக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட லுக்கே வேற லெவல்ல இருந்திருக்கும்ல. அதை நீங்க இமேஜின் பண்ணிட்டு இருக்கப்பயே சரி இதை யார் தான் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப ஆர்கியாலஜிஸ்ட் கூற்றுப்படி இதை மனிதர்கள் தான் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1600 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 4ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல இலங்கை மௌரிய பேரரசு ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல மௌரிய பேரரசு மன்னனா துட்டசேனா இருந்திருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒய்ஃப் இருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஒய்ஃப் இருந்தாலே எக்கச்சக்கமான மகன்கள் பிறப்பாங்க இல்லையா. அப்படி பிறக்கிற எல்லாருக்குமே அரசனாகன்ற ஆசையும் வரத்தான செய்யும். ஆனா அப்படி என்னதான் எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஆசை வந்தாலும் அரசர் யார முடிவு பண்றாரோ அவர் தான் பட்டத்து இளவரசராகவும் ஆவாரு, அவர் தான் பின்னாட்கள் அரசராகவும் ஆவார் இல்லையா. அப்படி துட்டசேனா முடிவு பண்ண மகன் தான் மோகலண்ணா. இந்த மோகலண்ணா பாத்தீங்கன்னா வீரம் பொருந்திய ஒரு மிகச்சிறந்த ஆண்மகனா இருந்திருக்காப்ல. அதனாலதான் துட்டசேனா இவரை சூஸ் பண்ணி இருந்திருக்காப்ல. ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவருடைய இன்னொரு மகனான காசியப்பருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா காசியப்பர் தான் பாத்தீங்கன்னா வயசுல மூத்தவரு. ஆனா அவரை பட்டத்து இளவரசனை உட்கார வைக்காம வீரம் பொருந்திருக்கா அப்படின்றதுக்காக அவருடைய தம்பியான முகலனாவை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாரு இல்லையா. சோ அந்த ஒரு விஷயம் காசியப்பருக்கு பயங்கரமான கோவத்தை கிரியேட் பண்ணுது. இதை இப்படியே விட்டோம்னா நம்மளால அரசனாவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவான துட்டசேனாவை காசியப்பர் கொலை பண்ணிடுறாரு. தன்னுடைய தந்தையான துட்டசேனாவை கொலை பண்ணதோட மட்டும் இல்லாம பட்டத்து இளவரசனா உட்கார்ந்துக்க தன்னுடைய தம்பியான முகலனாவையும் கொலை பண்ண போயிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் முகலனாவுக்கு தெரிஞ்சிருது. இது தெரிஞ்ச உடனே இவன்ட்ட பண்ணா இவன் நம்மள கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவை நோக்கி சென்று தஞ்சம்பூரும் செய்றாரு. ஆனா அப்படி தென்னிந்தியா போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் காசியப்பட்ட விட்டுட்டு போறாரு. அதுதான், நான் உனக்கு பயந்து உயிர் கஞ்சி இங்க இருந்து ஓடுறேன்னு நினைச்சிடாத. நம் பேரரசோட படைகள் எல்லாத்தையும் நீ உன்வசமாக்கிட்ட. இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல. நம்முடைய தந்தையை நீ கொன்னுட்ட. இதற்கு நீ சரியான பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த பதில் சொல்ற நாளும் வரும். ஆனா அந்த பதில் சொல்ற அன்னைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன். அதற்கான படையை தட்டுறதுக்கு தான் நான் தென்னிந்தியாவுக்கு போறேன். ஒன்ஸ் அங்கிருந்து நான் படையை தட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம பேரரசுல இருந்து தெரிச்சு ஓடிரு. ஒன்ஸ் நீ என் கண்ணில் பட்டுட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை எடுத்துட்டு போறாரு. இந்த ஒரு எச்சரிக்கை ஸ்டார்டிங்ல காசியப்பருக்கு பெருசா அச்சுறுத்தல உருவாக்கலாம் அப்படின்னாலும் நாட்கள் சில அவருடைய தம்பியை பத்தி இவருக்கு நல்லாவே தெரியும். அவன் பயங்கரமான வீரம் பொருந்தியாலும் அவன் சொன்னதை
செய்யாம விட மாட்டேன் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும். சோ அதுக்காகவே தன்னுடைய படையை பன்மடங்கு பெருசாக்குறாப்ல. அப்படி பெருசாக்குன படையை தன்னுடைய கோட்டையை சுத்தி நுப்பாட்டவும் செய்யறாப்ல. அப்படி நுப்பாட்டின அந்த படையை தாண்டி தன்னுடைய தம்பி வந்தாலும் தன்னை தொட முடியாத உயரத்துல ஒரு கோட்டையை கட்டி நான் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையும் கட்டுறாப்ல. அதுதான் சிகிரியா கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம வரலாறு படி பார்த்தோம் அப்படின்னா முகலானா பெரிய படையை தட்டிட்டு வந்து காசியபரோட படையை ஒட்டுமொத்தமா அழிச்சிடறான். அதுக்கப்புறம் காசியபுரம் நோக்கி முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விஷயம் சிகிரியா மலையில உட்காந்துருக்க நம்ம காசியபருக்கும் தெரிஞ்சிருது. அது தெரிஞ்ச உடனே தம்பியோட கையில நம்ம சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரோட உயிரை அவரே மாய்த்துக்கிறாரு. இப்படிதான் வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிகிரியா மலையை கட்டினது காசியபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்னதான் அவங்க அப்படி சொன்னாலும் அங்க இருக்க லோக்கல் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இதை ஸ்ட்ராங்கா நம்ப மறுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு வாணியிருந்த சிகிரியா மலையோட உச்சியில இருக்கிற இந்த ஒரு கோட்டையை பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கட்டின மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா. ஏன்னா இவ்வளவு செங்கலை எந்த விதமான பாதை இல்லாம மேல கொண்டு வரவும் முடியாது, அதை கட்டுறதுக்கான வேலையாட்களுக்கு சாப்பாடும் போட்டிருக்க முடியாது, சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே கிடைக்காத மார்பிள் அவ்வளவு ஈஸியா இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கவும் முடியாது, அதே நேரத்துல இவ்வளவு பெரிய நீச்சல் கொடுத்து அவ்வளவு வசால்ட்டா செதுக்கிருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் இல்லையா. அப்படின்னா இந்த ஒரு சிகிரியா மலையோட உச்சியில இருக்கிற இந்த ஒரு கோட்டையை யாரு கட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் பீப்புள் சொல்றாங்கன்னா இதை கண்டிப்பான முறையில 5000 வருடங்களுக்கு முன்னாடியே ராவணன் தான் கட்டியிருப்பாரு, அவர் தான் அந்த கோட்டையில வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதற்கு எவிடன்ஸா ராமாயணத்திலேயே அனுமன் ஒரு விஷயத்தை சொல்லுவார் பாத்தீங்கன்னா, அதை நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தா தெரியும். ராவணனோட பிளேஸை பத்தி ராமன் கேட்கிறப்ப அனுமன் அந்த ஒரு பிளேஸை எக்ஸ்பிளைன் பண்றப்ப என்ன சொல்லிருப்பாரு, ராவணனோட கட்டிடங்களை பத்தி நான் எப்படி சொல்றது, அவனுடைய கட்டிடங்கள் எல்லாமே வானியர்ந்து இருக்கு, அது மேங்களுக்கு மேல போயிருக்கு, அங்க பணி செய்யற பணியாட்கள் அவங்க எடுத்து வந்த எக்யூப்மெண்ட்டை கீழே வச்சுட்டு மேல போனதுனால மின்னல்களை பிடிச்சு ராவணனோட கட்டிடங்களை சுத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் சொல்லுவார் இல்லையா. சோ அதன்படி பாக்குறப்ப அனுமன் எதை பார்த்துட்டு போய் இதை சொல்லிருப்பாரு அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அனுமன் இந்த சிகிரியா கோட்டையை பார்த்துட்டு போய் தான் இந்த ஒரு விஷயத்தையே மேபி ராமன்ட்ட சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிகிரியா மலை பார்த்தீங்கன்னா வானியர்ந்து நிக்கதான் செய்து, அதுக்கு மேல ராவணன் வானியர்ந்த ஒரு கோட்டையை கட்டியிருந்தார் அப்படின்னா அது கண்டிப்பா மேங்களுக்கு மேலதான் போயிருந்திருக்கும். அதுல பணியாட்கள் வேலை செய்யறது அனுமன் பார்த்தா மட்டும்தான் இப்படி போய் சொல்லிருக்க முடியும் இல்லையா. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த கோட்டையை மேபி தமிழர்களோட முப்பாட்டனான ராவணனே கட்டியிருக்கலாம், இது அவரோட கோட்டையாவும் இருந்திருக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரி இந்த கோட்டையோட ஒரு புறத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரப்பளவு இருக்கும். அந்த பரப்பளவை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல தான் ராவணன் தன்னுடைய வானூர்தியை கொண்டு வந்து நிப்பாட்டுவார் அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பேச்சு வாக்குல ஒரு நாவலை வச்சு சொல்ற மாதிரி இருக்கு, இதுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வேற ஏதாச்சும் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அதுதான் இந்த ஒரு மலைக்கு நீங்க இப்போ மனிதர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த இரும்பு படிக்கட்டுகள் வழியா ஏறி போனோம் அப்படின்னா நம்ம பாதி தூரத்துல இந்த மலையை அடையறப்ப ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நுழைவு வாயில் இருக்கும். அந்த நுழைவு வாயிலோட இரண்டு பக்கமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரியேச்சரோட 2 பாதங்கள் இருக்கும். அந்த ஒரு பாதங்களை பத்தி அங்க இருக்கிற மக்கள் சொல்றப்ப அது சிங்கத்தோட பாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது சிங்கத்தோட பாதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா சிங்கத்தோட பாதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிங்கத்தோட பாதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 பெரிய விரல்கள் ஒரு சின்ன விரல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 விரல்கள் இருக்கும். ஆனா இந்த ஒரு நுழைவு வாயிலுக்கு 2 சைடுல உருவாகி இருக்க இந்த ஒரு பாதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 பெரிய விரல்கள் ஒரு சின்ன விரல் சொல்லிட்டு மொத்தமே 4 விரல் தான் இருக்கு. சரி, அப்படின்னா இது சிங்கத்தோட பாதம் இல்ல அப்படின்னா காடுகள்ல வாழ்ற வேற ஏதாச்சும் விலங்கோட பாதமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் காடுகள்ல வாழ்ற மிகப்பெரிய விலங்குகள் எந்த ஒரு விலங்கோட கால்கள்லயுமே பாத்தீங்கன்னா 3 பெரிய விரல்கள் ஒரு சின்ன விரல் இருக்கவே இருக்காது. அப்படின்னா இது எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்பதான் இது ரெப்டைல்ஸோட மேட்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா நம்ம டீரெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அந்த டீரெக்ஸோட பாதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல 3 பெரிய விரல் இருக்கும், ஒரு சின்ன விரல் இருக்கும். அதோட நகங்களும் பாத்தீங்கன்னா முன்னாடி பயங்கர ஷார்ப்பா வந்து நிக்கும். அந்த பாதத்தை நம்ம அப்படியே எக்ஸாக்ட்டா எடுத்து வந்து இந்த ஒரு இடத்துல மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட பாதமும் அதே மாதிரி தான் இருக்கும். சோ அதன்படி பாக்குறப்ப இந்த 2 பாதங்கள் பாத்தீங்கன்னா ரெப்டைலோட தான் கனெக்ட் ஆகுது. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த ரெப்டைலோட பாதம் எப்படி ராவணனோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதுலதான் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனே இருக்கு. ஏன்னா ராவணன் பிறப்பால் ஒரு மனிதனே கிடையாது அப்படின்றத வரலாற்று சான்றுகளை நிறைய உணர்த்துது. ஏன்னா ராவணனோட அப்பா தான் மனிதன், ராவணனோட அம்மா அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க இல்லையா. அந்த அரக்கி அப்படின்றத பாத்தீங்கன்னா அவங்க ரெப்டைல் வகையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதன்படி பாக்குறப்ப ராவணன் மனிதன் பிளஸ் ரெப்டைல் அப்படின்ற 2ம் கம்பைன் ஆகி தான் உருவான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லியே எக்கச்சக்கமான வரலாறு சான்றுகள் இருக்கு. அதுலயும் குறிப்பா தாயில இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்ல நம்ம வாசிச்சு பாக்குறப்ப ராவணன் பச்சை நிற தோல் கொண்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருப்பாங்களாம். சோ மனிதர்கள் யாருக்காச்சும் பச்சை நிற தோல் இருக்குமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுல. ஆனா ரெப்டைலுக்கு பச்சை நிற தோல் இருக்கும் இல்லையா. சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவர் மனிதன் பாதி ரெப்டைல் பாதி அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் கிடையாது, ராவணனுக்கு சில பயங்கரமான சிறப்பு அம்சங்களும் இருந்துச்சாம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராவணனால சேப் ஷிஃப்டிங் பண்ண முடியுமா, அதே நேரத்துல இன்னொருத்தர் மாதிரி உருமாறவும் முடியுமா, அதே நேரத்துல தன்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் கலருக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கலரை மாற்றி அவரால் இன்விசிபிளா கூட மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி சுற்றி இருக்க கலருக்கு ஏத்த மாதிரி தன்னை இன்விசிபிளா மாத்திர கேரக்டர் இருக்கிற ஒரே ஒரு உயிரினம் அப்படின்னா இந்த மாடர்ன் காலகட்டத்தில் இருக்குது கெமலியன் தானே, அதாவது பச்சோந்தி தானே. அது என்ன வகையை சேர்ந்தது, ரெப்டிலியன் வகையை சேர்ந்தது தானே. சோ அதன்படி பாக்குறப்ப
ராவணன் கண்டிப்பா ஹியூமன் பாதி ரெப்டிலியன் பாதி அப்படின்னு தான் அடிச்சு சொல்றாங்க. சோ அப்படின்னா இவ்வளவு பெரிய சிகிரியா மலையோட சென்டர்ல இருக்கிற ஒரு நுழைவு வாயிலுக்கு இரண்டு புறமும் ஒரு ரெப்டைலோட பாதத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா யாரோட பாதமா இருக்கும்? அது ராவணனோட பாதமா தானே இருக்கும். அதுவும் அது சாதாரண சைஸ்ல இருக்கிற பாதமா இருக்காது. கிட்டத்தட்ட 10 அடி உயரமும் 10 அடி அகலமும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான பாதமா இருக்கும். இவ்வளவு பெரிய பாதம் கொண்ட ஒரே ஆள் அப்படின்னா அது கண்டிப்பா ராவணன் தானே. ஏன்னா அவர் அந்த காலகட்டத்துல ஒரு பீஸ்ட் மாதிரி வாழ்ந்தார் இல்லையா. சோ அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோட்டையை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சு சொல்றாங்க. இதை இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ற மாதிரி இன்னொரு எவிடன்ஸுமே இந்த ஒரு சிகிரியா மலையில இருக்கு. அதுதான் ராவணனோட இருக்கை. இந்த ஒரு இருக்கையும் பாத்தீங்கன்னா சிகிரியா மலையில தான் இருக்கு. இந்த ஒரு இருக்கையை எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராக்கோட மேற்பாகத்தை அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான நைஃப் வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அதாவது இந்த ஒரு சிகிரியா மலையோட மேற்பாகத்தை எப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அதுல கோட்டையை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு இருக்கையும் உருவாக்கி இருக்காங்க. அதுலயும் இதுல இருக்கிற அந்த ஒரு இருக்கையோட சைஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் உட்கார இருக்கைக்கான அளவு மாதிரியே இருக்காது. அது ஒரு ஜெய்ஜாண்டிக்கான அளவுல இருக்கும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா 10 அடி நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய இருக்கையா இருக்கும். சோ இவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு இருக்கை தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒரு மனிதனும் மிகப்பெரிய மனிதனா இருக்கணும் இல்லையா. மேபி அது ராவணனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பீப்புள் அடிச்சு சொல்றாங்க. சோ கீழ இருந்து மேல போறதுக்கு வழியே இல்லாத இவ்வளவு பெரிய மலையோட உச்சியில ஒருத்தரால கோட்டையை கட்ட முடியுது அப்படின்னா அவட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கணும். வானத்துல பறக்கிற எக்கச்சக்கமான ஊர்திகள் இருந்திருக்கணும் இல்லையா. புராணத்தின்படி அது இருக்கிற ஒரே ஆள் அப்படின்னா அது ராவணன் தானே. சோ ராவணன் தான் இந்த கோட்டையை கண்டிப்பா கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் எல்லாருமே அடிச்சு சொல்றாங்க. ஆனா வரலாற்று படி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய தம்பிட்ட இருந்து உயிருக்காக தப்பிச்சு ஓடி வந்த காசியப்பர் தான் இந்த ஒரு சிகிரியா மலையில இருக்கிற கோட்டையை கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. சோ நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இந்த கோட்டையை யார் கட்டியிருப்பாங்க? காசியப்பர் மன்னனா இல்லாட்டா நம்ம முப்பாட்டனான ராவணனா? ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது போகும்போது மறக்காம மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.